இப்ப சொல்ல உங்க அப்பா விட்டு சொல்லிட்டா, இவங்க அப்பா விட்டு சொல்லிட்டா. அதான் நிர்மலா சீதாராமன் நல்லா கேட்டாங்களே இன்னைக்கு. வாய் சாக்லேட் பசுமூத்திரத்தை யாருங்க கேட்டாங்க? இன்னைக்கு என்ன நடிச்சுட்டு இருக்காங்க இவங்க எம்பிக்கள்லாம்? ரொம்ப மனதில் இருக்காங்க சார். கொஞ்சம் வந்தாங்க போனாங்க, சமோசா சாப்பிட்டாங்க, இட்லி சாப்பிட்டாங்க, வடை சாப்பிட்டாங்களே தவிர 6000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஏன் சார் அது பணமா கொடுக்குறாங்க? அதெல்லாம் நிர்மலா சீதாராமன் கேட்கறாங்க. அப்ப மாடர்ன் வாய் ரொம்ப அதிகங்க. திமுக காரனுக்கு எல்லாமே வாய் ரொம்ப வாயில சளி பிடிச்சிச்சு. ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from India, the one and only Mr. Delhi Rajagopalan அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நமஸ்கார், நான் நல்லா இருக்கேன். நன்னா இருக்கேன் கணேஷ், சௌக்கியமா இருக்கேன். சார், பொன்முடி இஷ்யூ எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? 3 years, அது 3 yearsன்றது கரெக்டான சென்டென்ஸ் தானா? நிறைய பேர் 5 years வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஆனா அவரோட எந்த ஒரு சொத்தையும் முடக்க வேண்டாம் அப்படின்ற வேற சொல்லியிருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க பொன்முடி? ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கும் கணேஷ் அவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். ஒரே ஒரு வழியில் பதில் சொல்லணும்னா, இன்று காலை பொன்முடி அவர்கள் ராஜினாமா செய்த பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பார்த்து அதிக நேரம் பேசிக் கொண்டிருந்தார். நாம் இதை 3-4 விதங்களாக பார்க்க வேண்டும். ஒன்று சட்டப்பிரிவு, அரசியல், அதை தவிர எதிர்காலம், திமுகவுடைய எதிர்காலம், அவருடைய எதிர்காலம், இதெல்லாம் பார்க்கணும். பொன்முடியினுடைய எதிர்காலம் என்பது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் வர மட்டும் நம்ம கொஞ்சம் சஸ்பென்ஸ்ல இருந்தா கூட 2024 பொது தேர்தலில் அது பொன்முடியினுடைய விஷயம் கொஞ்சம் பாதிக்கும். ஏன்னா 2021 வந்த பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தல் என்பது 2024 லோக்சபா தேர்தல் தான். மாநிலத்தில் பஞ்சாயத்து கார்பரேஷன் எலெக்ஷன் பண்ணினாங்க கூட இது டைரக்டா வருது. அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா இது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பின்னடைவு, மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு மாபெரும் தோல்வி என்று தான் சொல்ல முடியும். அது 2026 தானே சார் அஃபெக்ட் பண்ணும். 2024 வந்து ஏன்னா வந்து இது நாடாளுமன்ற எலெக்ஷன் இல்லையா, பொன்முடியோட எஃபெக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்களா? எது இருக்கோ இல்லையோ பொதுமக்களுடைய இருக்கக்கூடிய சீற்றம் இருக்கு பாருங்க, ஒரு கோபம், அது வந்து திமுக மேலதான் இருக்கும். ஏன்னா அது ரூலிங் பார்ட்டி. சரி, அது லோக்சபா இருக்கட்டும், ராஜ்யசபா இருக்கட்டும், எலெக்ஷன் வந்துடுதுன்னு வச்சுங்க, எல்லா பிரச்சனையும் பேசுவாங்க. பாராளுமன்றத்தை பத்தி பேச மாட்டாங்கல்ல எலெக்ஷன்ல. லோக்சபாவை பத்தி பேசுறதை விட 39 எம்பிக்களுடைய நிகழ்வுகள் எப்படி இருந்தன. அவருடைய மகன் கூட எம்பி. அந்த பின்னணியில் பார்த்தால் மு.க. ஸ்டாலினுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் 39 எம்பிக்கள் கண்டிப்பாக ஒரு சராசரி வச்சு எடை போட்டீங்கன்னா திமுக எம்பிக்கள் செய்தது படு துரோகம், தமிழகத்திற்கு படு தோல்வி. வேற 39 எம்பிக்கள் ஒண்ணுமே செய்யலைங்க. இந்த சீற்றம் ஒண்ணுமே கொண்டு வரல அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்றீங்க பாருங்க. தமிழ்நாடுக்கு ஒன்னும் ப்ராப்பரா செய்யல அப்படின்ற மாதிரி தான் நீங்க சும்மா வந்தாங்க போனாங்க, சமோசா சாப்பிட்டாங்க, இட்லி சாப்பிட்டாங்க, வடை சாப்பிட்டாங்களே தவிர they were not sincere. ஏன்னா ஒவ்வொரு பேட்சும் நம்ம எடை போடலாம். நான் ஒரு 7-8 லோக்சபால வந்து தமிழ்நாடுனுடைய சில கண்டிஜென்ட்ஸ் வருதுங்க, ரொம்ப நல்லா பண்றாங்க. இதுல பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா சோம்பேறித்தனப்படுறாங்க. ஓகே, ஒழுங்கா வேலை பண்றது இல்ல. அப்போ என்ன அவங்க தொகுதிக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்குறது இல்ல. அது 39 திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், லோக்சபா உறுப்பினர்கள் 8 கோடி தமிழர்களுக்கு செய்த அநீதி என்ன என்று கேட்டால், அவர்கள் தமிழகத்தை பற்றி பேசாமல் ஏதோ சனாதன தர்மம், பசு மூத்திரம், இதெல்லாம் யாருங்க கேட்டாங்க? பசு மூத்திரத்தை யாருங்க கேட்டாங்க? இன்னைக்கு என்ன நடிச்சுட்டு இருக்காங்க இவங்க எம்பிக்கள்லாம்? ரொம்ப மனதில் இருக்காங்க சார். கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க சார். அது வந்து there should be a limit to that. Especially தயாநிதி மாறன். என்னங்க உங்களுக்கு you may be rich, பட் கடைசியில பொதுமக்கள் வந்து உங்களை எடை போடுறது எப்படி போடுவாங்க? உங்களுடைய தன்மையை பொறுத்து தான், உங்களுடைய ஆளுமையை பொறுத்து தான். அது ஜெகத் ரட்சகன்.
டிஆர் பாலு ஒரு ஃபெட்டிக் ஆயிடுச்சுங்க அவருக்கு. எல்லாம் சொல்றாங்க டிஆர் பாலு வயசாயிடுச்சு, நடக்க முடியல, உட்கார்றது வீச்சால் வேற என்னமோ சொல்றாங்க சார். ஸோ தேர்ஃபோர் டிஎம்கே இந்த வாட்டி திமுக எம்பிக்கள் புது முகங்களை தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் அதுவே ஒரு ஆன்டி இன்கம்பன்சிக்கு வழிவகுக்கும் என்று தான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் தாங்கள் கூறிய கருத்து பொன்முடி விஷயத்தை மீண்டும் அலச ஆரம்பித்துமானால் அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வைக்கலாம், ஜெயிக்கலாம், தோத்தலாம், அதெல்லாம் விட்டுருங்க சார். சுப்ரீம் கோர்ட்ல ரிப்ரீவ் கிடைக்கும்ன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டா? இல்லாட்டினா நிச்சயமா அவர் ஜெயிலுக்கு தான் போவாரா? ஜெயிலுக்கு தான் போயாகணுங்க. சரி, ஓகே. ரிப்ரீவ் கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க. ஒன்னே ஒண்ணுங்க, இப்போ அவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டாருங்க இல்லையா, தவிர எம்எல்ஏ சீட்டு அம்பைல் ஆயிடுச்சுங்களே, டபால் ஆயிடுச்சுங்களே. ஆமா, எம்எல்ஏ சீட்டு அவ்வளவுதான் காலி அப்படின்ற மாதிரி தான் எலெக்ஷன். ஈவன் இஃப் ஹி கெட்ஸ் ரிலீஃப் ஃப்ரம் தி சுப்ரீம் கோர்ட், அவர் எம்எல்ஏ படையை திருப்பி வாங்க முடியாது. ராகுல் காந்தி கிடைச்சதுன்னா அது கரப்ஷன் சார்ஜ் இல்லை. அதுல எல்லாருக்கும் பார்க்கலாம், ராகுல் காந்திக்கு தெரிச்ச மாதிரி இவர் கிடைச்சிடும், அதெல்லாம் பொய். திமுக என்பது தர்ம சங்கடத்தில் மாற்றிக் கொண்டு விட்டார்கள். திமுக இனி அந்த சிக்கல்ல இருந்து, சிலந்தி வலையில் இருந்து வருவது கடினம். சார், பொன்முடிக்கு அப்புறம் வேற யாராவது நிறைய அமைச்சர்கள்லாம்? துரைமுருகன், அனிதா ராதாகிருஷ்ணன், தங்கம் தென்னரசு, பட்டியல் நீண்டுட்டே போங்க. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு அரஸ்ட், அதுக்கு ஒன்றும் டைம் இல்லைங்க கணேஷ். அதுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்குங்க லோக்சபா எலெக்ஷனுக்கு. அது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருங்க கணேஷ். பிப்ரவரி 15ஆம் தேதி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துட்டுனா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. கவர்னர் பத்தி பயங்கரமா அவர் தான் போ அப்படின்னாரு. அதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடி மாதிரி தான் இருக்கு. அவர் பண்ண அந்த ஒரு காரியத்துக்கான எதிர்வினையா நம்ம இதை பார்க்கலாமா சார்? எதை பத்தி? எது? கவர்னரை பார்த்து பயங்கரமா திட்டினாரு, அவர் தான் போங்க போங்க அப்படின்னாரு. அதை தவிர பேல்பொரி விற்கிறவங்க எல்லாம் எவ்வளவு இவர் தானே சொன்னாரு இல்ல? வாய் ரொம்ப அதிகங்க திமுக காரனுக்கு எல்லாமே. வாயில சளி பிடிச்சிச்சு. ஆமா சார். உதயநிதி ஸ்டாலின் பாருங்க, செங்கலை காமிச்சாரு, முட்டையை காமிச்சாரு. இப்ப சொல்ல உங்க அப்பா விட்டு சொல்லிட்டா, இவங்க அப்பா விட்டு சொல்லிட்டா. அதான் நிர்மலா சீதாராமன் நல்லா கேட்டாங்களே இன்னைக்கு, வாய் சாட்டடி கொடுத்தாங்களே உதயநிதி ஸ்டாலினுக்கு. ஆமா சார், இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவங்க நம்மளோட பைனான்ஸ் மினிஸ்டர் பேசி இருக்காங்க. தேசிய பேரிடரா அறிவிக்க முடியாது, ஆனா மாநில பேரிடரானா நீங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்னே ஒண்ணுங்க, திமுக நினைக்கிற மாதிரி பண்ண முடியாதுங்க. மீதி மாநிலங்கள் இருக்கின்றது, உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும். அதை தவிர மழை எப்ப பார்த்தாலும் வந்துட்டு இருக்கு மகாராஷ்டிரால. அவங்க எல்லாம் கேட்கறாங்களே நேஷனல் டிசாஸ்டர்னுட்டு. எங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு கவர்மெண்ட் பைனான்சியல் எமர்ஜென்சியை நோக்கி போயிட்டு இருக்குங்க. இப்போ தமிழ்நாட்டுல பைசா இல்லைங்க சார். பழனிவேல் தியாகராஜன் ஓரிரு சில நண்பர்களிடம் கூடும்போது நேற்று முன்தினம் கூட சொல்லி இருக்கிறார், தமிழ்நாடு பைனான்சியல் சிச்சுவேஷன் இஸ் வெரி குரூஷியல். 6000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஏன் சார் இது பணமா கொடுக்குறாங்க? அதெல்லாம் நிர்மலா சீதாராமன் கேட்கறாங்க. அப்ப மாடர்ன் இதுல இருக்கும் பொழுது why can't they transfer through direct bank transfer? அது ஏன் பண்ண மாட்டேங்கறாங்கன்னு எனக்கு தெரியல சார். நீங்க எனக்கு பணம் அனுப்புறீங்க, நான் உங்களுக்கு பணம் அனுப்புறேன். we do it on mobile phone. எங்க எல்லாத்தையும் மொபைல் இருக்குது, எல்லாத்தையும் பேங்க் அக்கவுண்ட் இருக்குது. இதுல ஃப்ராடுங்க. திமுக பண்றது முழுக்க ஊழல்ங்க. அந்த 6000 ரூபாய் கட்சிக்காரனுக்கு சாப்பிட்டு போடுவாங்க, எல்லாம் ஏப்ப விட்டுருவாங்க, எல்லாம் பாதி அவங்களே சாப்பிட்டுருவாங்க. முக்காவாசி கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சார் இங்கேயும் பேச்சு இருக்கு. ஏன்னா எல்லாரும் போய் கேட்டோம்னா உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு கிடையாதுன்றாங்க. கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் அவங்களே கிடைக்கும். அப்ப யாருதான் கிடைக்க போகுது கணேஷ்? இத பத்தி சென்ட்ரல் ஆடிட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க. ஒரு சிபிஐ என்கொயரி வரப்போகுது. பார்த்துட்டே இருங்க. யார் யார் கொடுத்தேன்னு கணக்கு வச்சுக்கணும். இல்ல ஒரு கவர்ல போட்டு முக ஸ்டாலின் படத்து எங்க இந்தியா அவ்வளவு அட்வான்ஸ் ஆச்சு டெக்னாலஜில. ரிமோட் சென்சிங் ஆபரேஷன் நடக்குது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல. அமெரிக்கால இருந்து ஒரு டாக்டர் தமிழ்நாட்டு டாக்டருக்கு ஆபரேஷன் கற்று தராரு வீடியோ கான்பரன்ஸ் மூலமா.
அவ்வளவு போன பிறகு உள்ள பணத்தை கொடுக்கறது ஏதோ ஃப்ராட் நடக்குதுங்க. திமுக என்றாலே தன் கட்சியில் ஃப்ராடு, ஒரே ஊழல் 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 ஊழல். அப்ப டிஎம்கேக்கு ஒரு பின்னடைவாதான் இருக்கும் இல்லையா? நிச்சயமா. ஆமா, ஏன்னா 6000 ரூபாய் கொடுக்கறதும் அந்த பேரிடர் எல்லாம் போயிடுச்சு. அதை இப்ப மறைமுகமாக மத்திய அரசு மேல அனுப்பி விட்டாங்க. ஆனால் நிர்மலா சீதாராமன் இன்று டெல்லியில் 22ஆம் தேதி டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சதுடைய காரணம் என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொல்லிதான் பண்ணிருக்காரு. நரேந்திர மோடி கிட்டக்க மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாரோ தெரியல. எங்க அவர் இந்தி கூட்டணிக்கு வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் கேஷுவலா பார்த்துட்டு போனா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்களே, அதுக்கு நாக்கு பிடிங்கி சாகலாங்க சார். எதுக்குங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் வச்சிருக்காங்க? கெட்ட பேர் வந்துருச்சுங்க. இனிமேல் திமுக கஷ்டம் தாங்க என்னை பொறுத்த மட்டும். அரசியல் காசான உதயநிதி சொல்லியிருக்காரு. அதுக்கும் மிகப்பெரிய ஒரு பேக்லாஷ் கொடுத்திருக்காங்க. அதை எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? அப்ப இவங்க தாத்தா வீட்டு சொல்லிட்டாரு 6000 ரூபாய் தராங்களது. யாருடைய பணம் அது? இவங்க தாத்தா விட்டு பேனா வைக்க போறாரு 35 கோடி ரூபாய்க்கு பேனா, கலைஞருடைய பேனா. அது என்ன ஏன் அப்பம் விட்டு சொல்லிட்டு முட்டையை காமிச்சாரு, செங்கலை காமிச்சாரு. ராகுல் காந்திக்கு ஒரு போட்டோ காப்பிங்க உதயநிதி ஸ்டாலின் சென்னையில. ஓகே சார், இந்த டாபிக் விட்டு நெக்ஸ்ட் நம்ம சென்ட்ரலுக்கு போனோம் அப்படின்னா கார்கே ஃபார் பிஎம் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டாக் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல் தலித் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதை என்ன அது சிரிக்கத்தான். அது வயசானவர் 82 வயசு, நடக்கவே முடியல அவரால். பாவம் காலில் தலகாணி போட்டு நடக்கிறாரு. அது என்னங்க எப்படிங்க அவர் போய் எது சல்யூட் எடுக்கணும்னா, ஏரோப்ளேன்ல ஏறணும்னா வாஜ்பாய் மாதிரி கொஞ்சம் லிப்டில் தான் போக வேண்டிய நிலைமை வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காங்கிரஸ்ல ஆள் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு பாருங்க, ராகுல் காந்தி இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆமா. ஆனா ஒரு கொஸ்டின் சார், என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னா, இத நிதிஷ்குமாரோ இல்லாட்டா மம்தாவோ இல்லாட்டா அரவிந்த் கெஜ்ரிவாலோ ஒத்துப்பாங்களா சார்? ஸ்டாலின் அவங்க எல்லாம் எப்படி சார்? ஏன்னா தே ஆல் வாண்ட் டு, எல்லாரும் என்ன ஃபீல் பண்றாங்களா, வேணாம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே வேணாம், இல்லாம நம்ம போட்டி போடுவோம் அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். ஏன்னா இப்ப கார்கே ஃபார் பிரைம் மினிஸ்டர் ஒருவேளை ஜஸ்ட் இன் கேஸ் இவங்க ஜெயிச்சாலுமே கார்கேவை கண்ட்ரோல் பண்றது யாரா இருக்கும்? நிச்சயமா ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி அப்படின்னு தான் இருக்கும். அவங்க எப்படி சார் அதை ஒத்துப்பாங்க? இல்லையா? மாட்டாங்க. நிதிஷ்குமார் 29ஆம் தேதி அடுத்த வெள்ளிக்கிழமை பாட்னாவில் ஒரு உயர்மட்ட கூட்டம் கூட்டியிருக்கிறார். அதில் அவர் எதுவும் சொல்ல இருக்கிறார். அப்படியா? என்ன என்ன சொல்லுவாரு அவரு? நான் பிஜேபிக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாரா? அல்ல, பிஜேபி மல்லிகார்ஜுன் கார்கே தனக்கு பதவி கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் இருக்கும். சரி, கண்டிப்பாக. இந்த ஐஎன்டிஏ கூட்டணி போன வாட்டி ஐஎன்டிஏ செத்து போச்சுங்க. அதை ஏன் சார் திருப்பி உட்கார வைக்கிறீங்க? இல்ல, நேச்சுரல் டெத் சார். ஏன் தெரியுமா? அகிலேஷ் யாதவ் சொல்லிட்டாரு, நாங்கெல்லாம் ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண மாட்டோம், அந்த பேரே தப்பு இல்லைங்க, ஐஎன்டிஏன்னு என்னங்க யாருக்கு புரியுதுங்க? அதுக்காக தான் அவர் ஒரு பேர் வச்சுட்டாரு, பிடிஏன்னுட்டு, பீச்சிலே தலித் ஆதிவாசின்னுட்டு. ஆமா. ஆனா அவங்க சீட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. யூபிலயும் சரி, வெஸ்ட் பெங்காலையும் சரி, சீட்ஸ் எல்லாம் நிறைய அந்த அலையன்ஸ் ரொம்ப சொற்ப சீட்டுகள் தான் காங்கிரஸ்க்கு கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல எப்படி சார் அது சரியாகுன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க? அது சரியாகவே ஆகாது. தமிழ்நாட்டுல 8 சீட்டு வாங்குறாங்களே தவிர மீதி எல்லாமே 5 சீட்டுக்கு மேல தான் கிடைக்காதுங்க. மம்தா பானர்ஜி 4 சீட்டு, அகிலேஷ் யாதவ் 2 சீட்டு, பீகார்ல லாலு யாதவ் 2 சீட்டு, உத்தவ் தாக்கரே 4 சீட்டு, தமிழ்நாட்டுல 8 சீட் வாங்கலாம். அப்படி பார்க்க போனா சிங்கிள் டிஜிட் காங்கிரஸுங்க. அவ்வளவுதான். இந்த வாட்டி போன வாட்டி வாங்கினது கூட வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் போய் 25 சீட் அதிகம் காங்கிரஸுங்க. 2024ல 25 சீட் நார்த் இந்தியால அதிகங்க. காங்கிரஸ் செத்து போச்சுங்க. காங்கிரஸ் இல்லவே இல்லைங்க வட இந்தியாவில. பாருங்க, மத்திய பிரதேசத்துல இவ்வளவு பண்ணிட்டு இன்னைக்கு காலையில ராகுல் காந்தி சொல்றாரு கமல்நாத் தான் கவுத்து விட்டாருன்னுட்டு. அதே கமல்நாத் அதானி கிட்ட பணம் வாங்கினான்னு சொல்லிட்டு போறாரு ராகுல் காந்தி. என்னங்க இது தப்பா இருக்குதுங்க? அப்படி ராகுல் காந்திக்கு ஒன்வே டிராபிக் தான் இருக்கு. அவருக்கு ஒரே அதானி அதானி அதானிட்டு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அதானி மேல அவருக்கு என்ன சார் பர்சனலா அவ்வளவு பெரிய ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு? காங்கிரஸுக்கு பணம் கொடுக்காத விட்டாரு. சரத்பார்க்கெல்லாம் பணம் கொடுக்கறாரு, நிதிஷ்குமாருக்கு பணம், கமல்நாத் கொடுக்கறாரு. காந்தி கஜானால போகலீங்களே.
ஓ, அதனாலதான் கோபம் இல்லையா? ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு சார். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நமஸ்கார். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.